ஒரு அட்டகாசமான கார் ட்ரிப் போலாமா? உங்களுக்கு கார் ட்ரிப் பிடிச்சிருந்தா, அவசியம் இந்த வீடியோவ பாருங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. லாங் ட்ரிப். கிட்டத்தட்ட 850 கிலோமீட்டர் கிட்ட போறோம் நம்ப. நானும் என் பையனும் தான் கார்ல போறோம். வாங்க இந்த ட்ராவல் என்ஜாய்மெண்ட்டா அட்டகாசமா இருக்கும். அதுவும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு கலாச்சாரங்களும் மாறுபடும், உணவுகளும் மாறுபடும், உணவு பழக்கவழக்கங்களும் மாறுபடும். பார்க்கலாமா? வாங்க. எங்கன்னு தானே கேட்குறீங்க? ஆந்திராவுல இருக்கிற அமராவதி என்ற ஊருக்கு தான். ஒரு தலைநகரமே உருவாயிட்டு இருக்கு. எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாமா? இந்த ட்ரிப் சித்தூர் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி தான் ஹோட்டலு. கருவேப்பிலாம் வச்சு சாப்பிட்றாங்க. இதுதான் ஹோட்டல். நாங்கள் தங்க போகிற லாட்ஜ். காணி பக்கத்தில் தான் இருக்கோம். இங்கே தான் தங்குறோம். போடவா? போ. இதுதான் ரூம். ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ காணிப்பாக்கத்தில் தங்கியிருக்கோம். சுயம்பு விநாயகர் அங்கே தரிசனம் தான் போகிறோம். நைட்டு தங்கிட்டோம். செம டயர்டு. இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம். வெறும் 1200 தாங்க. நல்லாவே இருக்குது அட்டகாசமாக. சின்ன ரூமாக இருந்தாலும் ஹீட்ரு வசதி எல்லாமே இருக்குது. ஏசி இருக்குது. நமக்கு தேவையில்ல. டிவியும் இருக்குது. அதுவும் தேவையில்லை. அட்டகாசமான ஒரு ரூமுங்க. முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்தால் தங்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கம்மி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆஃப் சீசனானு தெரில. பார்ப்போம். இதான் நல்லா நல்லா வசதியாகவே இருந்தது. ரேட்டெல்லாம் எவ்வளோ கலைக்க முடியுமோ கழிச்சாச்சு. ஆனால் அட்டகாசமாக இருக்குது. ப்ரீமியமாக இருக்குது ரூமு. சின்ன சைஸாக இருந்தாலும் நல்லாவே இருக்குது. வெளியே போய் பார்க்கலாமா? கரெக்டாக அங்கே தான் கோயில் இருக்குது. இதான். சரி, கிளம்புவோமா? இதுதாங்க காணிப்பாக்கம் சுயம்பு விநாயகர் கோயில். ஒரு அருமையான விநாயகரை, அதுவும் சக்தி வாய்ந்த விநாயகரை பார்க்கணுன்னா நீங்கள் அவசியம் கிளம்பி வந்துடுங்க. இந்த காணிப்பாக்கம் கோயிலை பற்றி விரிவான வீடியோ நம்ம டெம்பிள் சேனலான ஆலய மணி ஓசை சேனல்னு ஒரு சேனலில் போட்டிருக்கேன். அதில் நிறைய டெம்பிள் வீடியோவும் இருக்கும், இந்த வீடியோவும் இருக்கும். பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த விபரம் தெளிவாக இருக்கும். வரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்தா நல்லாயிருக்கும்.
அட்டகாசமான தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் ரூம். இந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்தாங்க. எல்லாமே நல்லாவே இருக்குது. ஆனால் விலை தான் ஓவராக இருக்குங்க. அதனால் இந்த ஹோட்டலை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எங்கேயா போய் சாப்பிட்லான்னு வெளியில் வந்தாச்சு. நீங்களும் பார்த்துட்டு போங்க. வண்டி நிறுத்தாச்சு. பாருங்க அப்படியே இந்த ஹோட்டல் பேரை பார்த்திங்களா, கும்பகோணம் டிகிரி காஃபி எது வரைக்கும் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. முளைகட்டிய சுண்டல், அட்டகாசமான ஒரு உணவு, காஃபியோட ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் மெதுவடை, அது தொட்டுக்க காரச்சட்டி செம காரம். கிளம்பியாச்சு, வயிறு நிறைஞ்சு போச்சு, டைமும் ஆகிடுச்சு. அப்படியே போயிட்டு இருக்கோம். நானும் பையனும் மாறி மாறி ட்ரைவிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இறங்க முடியாது பொழுது கிளாஸ் ஓப்பன் இறங்க இருக்கு. இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. அதனால நல்லா அழுத்துன்னு அழுத்திட்டுருக்கான். ஸ்பீடாக போயிட்டுருக்கான். இங்கேருந்து ஹைதராபாத்தோடு லெஃப்ட்டில் போனால் ஹைதராபாத்து, நேராக போனால் குண்டூர் 80 கிலோமீட்டர் இருக்கு பொழுது. ஆமாம் கரெக்ட். அப்படியே போக வேண்டியதான் நேராக. எப்பா எவ்வளோ பிரான்ச் சிலை. அந்த மலையை பார்த்த மாதிரி இருக்கார். அந்த மலையில் தான் ஏதாவது பெருமாள் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சுதான் அந்த மலையை பற்றி கமெண்டில் சொல்லுங்கப்பா, மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஹரிஹரம் ஹரே கிருஷ்ணா கோயில் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோயிலாக இருக்கும். செம்ம டெக்கரேஷன் பண்ணி நவீன காலத்து ஒரு கோயிலுங்க. இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இங்கேயும் ஒரு கோயில் ஜெகஜோதியாக லைட்டு போட்டு சூப்பராக இருக்குது. லாரி ஷெட்டு போல் இருக்குது. ஒரே லைட்டு மயமாக இருக்குது. நடுவில் அவ்வளோ லாரி நிற்குதுங்க. நிறைய லாரி இருக்குது. குண்டூர்கிட்ட இருக்கிறோம். இன்னும் ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். மணி பார்த்தா 6:10. இங்கே தான் காஃபி குடித்தோம், அதாவது டீ குடித்தோம். அது பக்கத்தில் பாருங்கள் சின்னதாக பார்க் மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அதான் டோல்கேட். அது பக்கத்துலேயே இந்த பார்க். அது லைட்டு மாட்டு வண்டி அப்படியே லைட் போட்டு பட்டகாசம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் பார்க் சூப்பராக இருக்குல்ல. பார்க்குக்கு பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் இருக்குது பாருங்க. டாய்லெட்ஸ் இருக்குது, ஃப்ரீ டாய்லெட்ஸ். பேருக்குன்னு இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது. அப்பப்போ சுத்தம் பண்ணுறாங்க. வாஷ் பேஷன் இருக்குது, பக்கத்தில் யூரினும் இருக்குது. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு டீ சாப்பிட்டு போகலாமா?
இப்போ நம்ம அமராவதிக்கு வந்தாச்சுங்க. இது ஒரு வில்லேஜுங்க இது. இதுதான் ஓல்டு வில்லேஜ். ஹோட்டலில் இருக்குமோன்னு பார்த்துட்டே இருக்கோம். நானும் அப்பா கூப்பிட்டேன். இல்லை அது கிடைக்கலன்னா கூட ஆகட்டும். வண்டி பார்க் பண்ணியாச்சு. அப்படியே இப்படி போனால் நம்ம ரூமுக்கு தான் போய் வரோம். ரிசப்ஷன் ஒரு ரூம் வந்தாச்சு. சென்ட்ரல் ஏசி இருக்குப்பா. நல்ல பெட்டு சாமத்தியாக இருக்குது. படுத்தா சூப்பராக இருக்கும். கிட்டார் காம் வசதி இருக்குது. டிவி இருக்குது. அப்புறம் சுடு தண்ணி போட்டுக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. வேறு என்ன வேணும்? ரீடிங் டேபிள் உட்பட இருக்குது. வார்ட்ரோப் இருக்குது. நல்லா உட்காந்து சிட்டாக இருக்குது. டின்னருக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல பேரும் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். மதியமே சாப்பிட்லைங்க. அதனால் கபாகப்பான்னு பசி. சாப்பாடு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆந்திராவில் மட்டும்தாங்க ஸ்பெஷல். நைட்லேயும் இங்கே சாப்பாடு கிடைக்கும். அதனால் ஒரு சாப்பாடு வாங்கியாச்சு. நல்லாவே இருந்தது. இதுதான் நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல். பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்படியே போகலாம். ஹாய், குட் மார்னிங். நம்ம அமராவதியில் தான் இருக்கிறோம். அமராவதியில் ஒரு கிராண்ட் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் ஏதாவது லாட்ஜில் இருக்கிறோம். லாட்ஜும் சொல்ல முடியாது, ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது வசதி. நம்ம அந்த பால்கனிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே அமராவதியில் ஒரு நகரை உருவாக்குறாங்க. அந்த நகருக்கு அங்கங்கே பில்டிங்ஸு, ரோட்ஸு, பார்க்கு, இந்த மாதிரி ஒரு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ரூமில் காஃபி ஆர்டர் பண்ணோம். எப்படி வந்திருக்கு பாருங்களா. காஃபி ஃப்ளாஸ்கில் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பாருங்கள், கலக்கிறதுக்கு ஸ்டிக்கு, சுகர், அதுவும் இல்லாமல் டிஷ்யூ பேப்பர். எவ்வளோ அருமையாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே ரூமோட க்ளீனஸ் தெரியுது. இன்னும் சாப்பிடல. மணி பார்த்தா 10:15 ஆச்சு. சரி, கிளம்ப வேண்டியது தான். ஆனால் அட்டகாசமாக ரூமுங்க. சுடு தண்ணி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. ஹேர் ட்ரையரோட வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீ காஃபி கூட அவங்களுக்கு க்ளீனாக நீட்டாக கொடுக்குறாங்க. கரெக்டாக இன்டர்காம் வேலை செய்யுது. ரிசப்ஷன் ஃபோன் போட்டால் ஒழுங்காக எடுத்து பேசுகிறாங்க. என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதுவே பெரிய விஷயந்தான். ரூமும் க்ளீனாக இருக்குது. அப்பப்போ வந்து வேணால் நம்ம திறந்து விட்டால் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. என்ன டாய்லெட் மட்டும் லைட்டாக ஸ்மெல்லு வருது. அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன்னு சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, போதும். ரூம் வியூ ப்ரமோஷன் மாதிரி வீடியோ மேட் ஆகிட போகுது. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க, சொல்லாமல் இருக்க முடியல. ஓகே, பை, பார்க்கலாம்.
பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனியன் தோசை. தினம் பார்த்தாங்க இந்த ரூமுங்க. மணி பாருங்க 11 ஆக போகுது. கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்கு. இப்போ காரை நிற்காச்சு. இங்கே ஒரு சிலை இருக்குது, என்ன சிலைன்னு தெரியல. அப்படியே பண்ண ஒரு கோயில் பார்த்துட்டு போயிடலாம். காலையில் நல்ல தொடக்கமாக இந்த ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். வீரபத்திர சாமின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், தெளிவாக கிரானைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இவர் தான் மூளை. விநாயகர் கும்பிட்டுட்டு அப்படியே மூலவரை பார்க்கலாம். ஓம் நம சிவாய. தூர வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கருங்கல் கட்டிடம் மாதிரியே இருக்குது. அங்கே கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. போகிறப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டான பில்டிங் பாருங்கள். எல்லாமே குவார்ட்டர்ஸ் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பில்டிங் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அட்டகாசம். நம்ம காரை நிறுத்தியாச்சு. ஒர்க்கு நடந்து பாருங்களா, அதெல்லாம் பார்த்துடலாமா? இந்த பக்கம் ஒர்க் இருக்கு. அதேமாரி தான் இங்கே தான் நினச்சேன். டிராக்டர் விட்டு தண்ணி வச்சுருக்காங்கல்ல. அதே பாருங்க, பயங்கர வேகமாக ஸ்பீடாக வந்துட்டு. நல்லா மோட்ரு இது வச்சு டிராக்டர் வச்சு தண்ணி அரைச்சிட்டாங்க. அதனால பாருங்கள் மீன் வச்சுக்கிறாங்க, தெரியுதுங்களா? எல்லாம் மாறிட்டு நினைக்கிறேன். நல்லா இப்போ தான் தொலை போடுறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இருக்குது எவ்வளோ சேர்ந்து இதெல்லாம் அந்த பீரங்கில் இருக்குங்க, அந்த சக்கரம் மாதிரி. அப்படி எந்த சேத்துல தான் நல்ல சிக்காது. அதே மாதிரி தான் இருக்குது எல்லாம். இதேமாரி நிறையா இருக்குது. இதே மாதிரி நிறையா கட்டுறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு க்யூபாக எடுத்து கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்து எல்லாம் வெயிட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எவ்வளோ கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்துன்னு வந்து. அதை வச்சு தான் அந்த சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். நம்ம இதை டிடிசிபி ஆந்திரா டிடிசிபி ஆஃபீஸில் இருக்கோம். முன்னாடி பாருங்களேன்.
இப்போ டிடிசி ஆஃபீஸை விட்டு வந்தாச்சு, வேலை முடிஞ்சிடுச்சு. மணி 1:30 ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லான்னு பார்த்துட்ருக்கேன். பாருங்க 2 பக்கமும் ரோடு பக்கம் அழகாக செடி கொடிலாம் வச்சு க்ரீனிஷாக காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி நம்ம ரூம் எடுத்த இடத்துக்கே வந்தாச்சு. 10 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் தான் இந்த வெஜிடேரியன் ஹோட்டலே இருக்குது. எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஹோட்டல் தான் அப்படியே நிறுத்திட்டு சரி வாங்க சாப்பிட போகலாம். புத்தர் சிலை வச்சுருக்காங்க. என்னமோ ஒன்றும் புரியல லெட்டர்ஸ். பொடி சாதம் சூப்பராக இருக்குது. பொரியல் பாயாசம். சாப்பிட்டுட்டு திரும்ப வந்தாச்சுங்க. இந்த வழி பாருங்களேன், ரோடு பழைய ரோடு இது, குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடில் குவார்ட்டர்ஸ்லாம் கட்டிகிட்ருக்காங்க. தனித்தனி குவார்ட்டர்ஸ் ஜட்ஜிக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய விஐபிகளுக்குன்னு சூப்பராக இருக்குது வீடு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. அங்கங்கே பெரிய கிரவுண்டு மாதிரி வச்சுருக்காங்க. வெஹிக்கிள் நிறையா வெஹிக்கிள் எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஜேசிபி இந்த மாதிரி பெரிய பெரிய எந்திரமாக தான் இருக்குது. இது அப்படியே ஹைகோர்ட் போகிற வழி தான் அது. சரி பார்ப்போம் வாங்க. எதுக்கு இவ்வளோ பெருசு லைனாக கட்டிட்டு வரான்னு தெரியல. அதுக்கப்புறம் இது பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. இதே மாதிரி ரோடு போட்டு ஏதோ அண்டர் கிரவுண்ட் டனலில் போகுதா, பெரும் வெள்ளம் வந்தால் அப்படியே போகிற மாதிரி அதாக தான் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் டனல் மாதிரி தான் இருக்குது. அதேமாரி அந்த பக்கமும் இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க. இதே பாருங்க அதேமாரி தான் நடக்குது. எல்லாம் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்டர் கிரவுண்ட் டனல் தான். நம்ம கிருஷ்ணா ரிவர் இங்கே தான் மணல் நிறையா எடுக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது. மாதிரி லைனாக மணல் தாங்க, எல்லாம் லாரி எடுத்துகிட்ருக்கு. அப்படியே பாருங்க அந்த ரிவர் தான். சூப்பரான ரிவர் சாண்டு. என்ன ரேட் தெரியுங்களா? எவ்வளோ குவிச்சு வச்சுருக்காங்க தெரியும். இங்கே பாருங்கள் அல்றாங்க பாருங்கள். அங்கே தான் இதேமாரி இந்த ஜேசிபி இருக்குல்ல, அள்ளி இங்கே போடும், இங்கேருந்து அந்த ஜேசிபி எடுத்து அப்படியே லாரிக்கு போடும். கிருஷ்ணா ரிவர் அழகாக இருக்குது. ஆனால் மணல் கொள்ளையால் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது பிற்காலத்தில். அவ்வளோதான், அமராவதி முடிஞ்சிடுச்சு. இந்த ரூமை செக் அவுட் பண்ண போகிறோம். முடிஞ்சால் கனகதுர்கா கோயில் விஜயவாடாக்கு போகலான்னு இருக்கோம். பார்ப்போம். மணி பார்த்தீங்கன்னா 6:15. லேட்டாக இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் பையன் பேக் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாத்தையும். ரூம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிட்டா போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே பாய் பாய். சூப்பரான ரூமுங்க. கிளம்பலாமா? 2500 ரூபாய் ஒரு நாளைக்கு போட்டாலும் சூப்பரான பலன் தான். நல்ல ரிவ்யூ தான் கொடுப்பேன் நான். நல்லா இருக்கு. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. மணி நைட்டு 7 ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே விஜயவாடா போயிட்டு கனகதுர்கா கோயில் பார்க்க முடிஞ்சா பார்ப்போம், இல்லை போயிட்டே இருக்க வேண்டியது தான். எங்கேயாவது போயிட்டு ரூம் போட்டுக்கிட்டு தான் அந்த வேலை. சாமா டிராஃபிக்கு தாண்டி 1 மணி நேரம் கழிச்சு இந்த கனகதுர்கா அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் மூலவர் விமானம்.
அருமையான ஒரு கோயிலுங்க. ஒரு சின்ன குன்று மேல தான் அம்பிகை கனகதுர்காவா வீற்றிருக்கிறாங்க. இதுதான் மூலவர் உருவம். அவசியம் இந்த பக்கம் விஜயவாடா வந்தீங்கன்னா பார்க்காம போவாதீங்க. கண்டிப்பா ஃபோனு, கேமரா எதுவும் அலவுட் இல்ல. அதனால அது ப்ரிப்பேரா போங்க. டோல்கேட்டு அப்படியே வந்தா அப்படியே காரை நிறுத்தியாச்சு. இங்கே தான் ஒரு காஃபி ஷாப். டைம் பார்த்தீங்கன்னா பாருங்க. அப்படியே ஒரு சாப்பிட்டு போகலாம், காஃபி சாப்பிட்டு போகலான்னு வந்தாச்சு. ஒரு காஃபி சாப்பிடலாம்னு இந்த ஹோட்டல் வந்தாச்சு. டோல்கேட் ஸ்ட்ராங்கரா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏசி இருக்குது, வார்ட்ரோப் இருக்குது, இங்கே குளிர் தண்ணிக்கு இது இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. சோஃபா உட்பட இருக்குயா. நல்லா டிவி இருக்குது. இங்கே பாருங்க குட்டி ஃப்ரிட்ஜு. உள்ள ஒன்றுமே இல்லை. இது நமக்கு தேவைப்படாது. இன்டர்காம் இருக்குது, எல்லாமும் இருக்குது, தூக்கமும் இருக்குது. தூங்கிட்டு காலையில் அவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம் தெரியல. அடிக்கடி நெக்ஸ்ட் நாளைக்கு போயிடும். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. 1800 அந்த ரூம். வேற பக்கத்து காலேஜ்லாம் பார்த்தா இதே சித்தான்னு போட்டிருக்கு. ஆனால் திறந்த உடனே கரப்பாம்பூச்சா பிறகு ஐயோ நம்ம உடம்புலாம் ஆயிடுச்சுன்னா நமக்கு சுத்தமாக போயிடும். அப்புறம் ஸ்மெல்லும் 1200 சொன்னாங்க, இது 1800. ஹீட்ரு எனக்கு ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஓங்கூரில் தான் தங்கியிருந்தோம் நைட்டு. அந்த ரூம் தான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து நம்ம கிளம்பி கள்ளக்குறிச்சிக்கு போகிறோம். எப்படியும் ஈவினிங் அல்லது நைட் ஆகிடும் நினைக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அப்படி கலைச்சாச்சு ரூமை. நைட்டு ஒரு 11 மணி தான் வந்து ரூம் போட்டோம். நல்லாவே இருந்தது. ஏசி நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் ஒன்று எர்த்து அடிச்சது ஹீட்டரில். நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் எங்கே போனீங்கன்னா கூட இந்த ஹீட்டர் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எர்த்து ரொம்ப ரிஸ்க்கான ப்ராப்ளம் அதில். இங்கே எர்த்து அடிச்சதால் நான் லைட்டாக டச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் வந்து சரி பண்ணிட்டாங்க. ஆனால் சில்ட்ரன்ஸாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். அவங்க மாட்டியும் ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு குளிக்க போயிடுவாங்க. எர்த்து அடிச்சதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நவர கூட முடியாது, பாத்ரூமில் ஈரமாக இருக்கும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹீட்ரு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இண்டிவிஜுவல் ஹீட்டராக இருந்தால். சோலார் ஹீட்டராக தான் நமக்கு கவலையே இல்லை. சரி, கிளம்புவோம்மா. மணி பார்த்தீங்கன்னா 9 போகுது காலையில். அதுலேயே டீ போட்டு குடிச்சாச்சு. நல்லா இருந்தது. எல்லாம் பால், இந்த க்ரீன் டீ எல்லாம் இருந்தது. சாமத்தியாக இருந்தது. குடிச்சாச்சு, வேலை முடிஞ்சது. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆனால் ரூம் பரவாயில்ல, சில இஷ்யூஸ் இருக்குது. ஒன் மோர் குட் மார்னிங். இதுதான் நைட் தங்கி இந்த லாட்ஜ், லக்ஸரி லாட்ஜ். இந்த ஹோட்டல் நல்ல ரிவ்யூ வருதுங்க ஆன்லைனில். அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயும் எதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏதோ போஜனம்னு சொல்கிறாங்க அந்த ஹோட்டல் பேர். அட்டகாசமாக என்ட்ரன்ஸ் பாருங்கள். விநாயகர்
நுழையும் போதே அருமையாக ஒரு கார்டன் நடுவும் விநாயகர் வச்சுருக்காங்க. சாப்பாடு இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்குன்னு நம்புவோமாங்க. ஒரு ஓல்டு ஸ்டைல் அப்படியே உண்மையிலே ஃபுட்டு நல்லா இருந்ததுங்க. டிஃபன் நல்லா இருந்தது. படம்லாம் விதமாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடம் தாங்க ஹைலைட்னு சொல்லலாம். இதை வச்சு தான் கவர் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். க்ரீனிஷாக பிள்ளையாரை வச்சு ஒரு தெய்வீக கலையோட நடுவில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஓப்பனில் க்ரீனிஷாக அட்டகாசம். அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்படியே போனால் நெல்லூர், அப்படியே போனால் அப்படியே பார்த்தா ஒரு காஃபி ஷாப். வாங்க காஃபி சாப்பிட்டு போயிடலாம். பரவாயில்ல, சுமாராக இருக்குது. எவ்வளோ வயல், அப்பா எவ்வளோ வயல், இல்லை ஈர வயல்கள். இதுதான் ஆந்திராவோட உண்மையான வயல்கள். சென்னை சொல்ல பா வரேன். அதுதான் சிங்கம் வரதை இங்கே இருக்கு. நெல்லூர் கிட்ட இருக்கிறோம். ஆட்டோ தான் மோசமா போயிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும், நடுவில். நெல்லூரை தாண்டி சென்னை கிட்ட போயிட்டு இருக்கோம். ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு சென்னை. பாருங்க எவ்வளவு கிரீனிஷா இருக்கு. குப்பை மேடு குவிச்சு வச்சிருக்காங்க. அப்பா அப்பா எவ்வளோ குப்பை எல்லாம். இன்னும் ஆந்திரா முடியல போல. இந்த மாதிரி அடை நதி தாங்க ஆந்திராவுக்கு அடையாளமே, இதோட செழிப்பு காரணமே. அப்படியே வந்துட்டு இருந்தோம். பாருங்க வயல்லாம் எப்படி இருக்குன்னு, நல்லா செழுமையா இருக்கு. அப்படியே பாருங்க ஆந்திரா வயல் ஈரப்பதமா நல்ல பசுமையா இருக்குது. அப்படியே என்ன விற்கிறாங்க, என்ன விற்கிறாங்க தெரியல, கேட்டு பார்ப்போம் வாங்க. ஏமே இது கல்லா அது நமக்கு சேப்ட் ஆகாது. இங்கே பாருங்க, உடனே அடுத்த நதி வந்துடுச்சு பாருங்க. இங்கேயும் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஃபுல்லாக கரையே தெரியல பாருங்களா. இதுதாங்க ஆந்திரா. இந்த நீர் தான் செழுமையாக்குது இந்த வயலெல்லாம். அதனால தான் நெல் களஞ்சியம்னு சொல்கிறாங்க. அதிகமான நெல் விளையிற இடம் இந்த ஆந்திரா தாங்க. அதுதான் காரணமே. சரி போயிட்டே இருப்போம். இங்கே பார்க்கலாம் ஊர் பேர் கம்மப்பெல்லம். கம்மப்பெல்லம்னா கம்மனுடைய மனைவின்னு அர்த்தம். ராஜு பெல்லம், ராஜுவோட மனைவின் பேர். இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்களா ஆந்திராவில்? ஏதோ ஒரு வித்தியாசமான பேருங்க. சென்னை
23 கிலோமீட்டர். இங்க வந்து 14 கிலோமீட்டர். அங்க 14 கிலோமீட்டர் வந்து இங்க 20 கிலோமீட்டர் போட்டிருக்கு. திருப்பதி 151 கிலோமீட்டர். என்னங்க இந்த அமராவதி ட்ரிப்பு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அழைச்சிக்குவாங்க. இந்தமாரி ட்ராவல் வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் சுட சுட பார்க்கலாம். எனக்கு இந்த அமராவதி ட்ரிப்பு அதுவும் இந்த காரில் போகிறது நல்லாவே இருந்தது. முழுசாக என்ஜாய் பண்ணேன். நானும் மகனும் மாற்றி மாற்றி டிரைவிங் பண்ணதால் டயர்டே தெரியல. அட்டகாசம் போயிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் தான் எகிரி போச்சு. நீங்கள் மனசை வச்சா அதை படுத்தலாம். நன்றி, வணக்கம்.